இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை காட்டிலும் அவருடைய மரணத்தை வென்ற இந்த உயிர்ப்பின் பண்டிகை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமா, அதனாலதான் வேதம் சொல்லுது, துவக்கத்தை பார்க்க எதுதான் நல்லதான்? முடிவு தான். ஆரம்பம் எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? ரொம்ப ரட்சிக்கப்பட்ட புதுசுல நம்மள மாதிரி பெய்தா இருக்கிறவங்க இருக்க முடியாது. நம்மள மாதிரி ஓடுறவங்க யாரும் அவ்வளவு வைராக்கியம் இருக்கவங்க. அப்புறம் இடையில சில மேடு பள்ளம் அதெல்லாம் கடந்து வந்து முடிவுல தான் நம்மளுடைய காரியங்கள் எப்படின்றது. அதுபோல மரணத்தை வென்ற இந்த பண்டிகை கொண்டாடுகிற நாம நல்ல ஒரு உற்சாகத்தோடு கூட நல்லா கொண்டாடணும். எல்லாம் ஒரு பரிதாபத்துல வழக்கம் போல இப்படி இருக்கக்கூடாது. ராமின் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நல்ல பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல கையை பிடிச்சு சந்தோஷமா இருங்க. எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. ஹல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். நல்ல தைரியமா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அந்த வார்த்தையை சொல்லுங்க. உயிர்த்து விட்டார். ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு நம்மள உற்சாகத்தை வெளிப்படுத்தணுமோ அப்பதான் பிசாசு வெட்கப்பட்டு போவோம். பிசாசுடைய தந்திரம் என்ன தெரியுமா? நீ எப்ப பார்த்தாலும் கவலையிலே இருக்கணும், எப்ப பார்த்தாலும் நீ கண்ணீரோடு கூட இருக்கணும், எப்ப பார்த்தாலும் நீ வேதனையில இருக்கணும்ன்றதான் அவனுடைய எண்ணம். ஆனா ஆண்டவருடைய நோக்கம் அப்படி இல்லை. நம்மளை சந்தோஷமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும்ன்றதான் தேவன் விரும்புகிற காரியம்.